இந்த வருஷம் தளபதி அவர்களோட பிறந்த நாளுக்கு கோத் படத்தோட எந்த அப்டேட்டும் வராது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு. இது கண்டிப்பாக தளபதி ரசிகர்களுக்கு பெரும் பெரும் அதிர்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது என்ன ஆச்சுன்னா, கோத் திரைப்படம் இந்த வருடம் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. ஒவ்வொரு வருஷமும் தளபதி அவர்களோட பிறந்த நாள்னா சாதாரணமாக இருக்காது. ஏதாவது படத்துல இருந்து சின்னதாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து ரசிகர்கள் செம்மையாக கொண்டாடுவாங்க. அதே மாதிரி தான் கோத் படத்தோட அப்டேட் வந்து இந்த பிறந்த நாளைக்கு வரும். ஸோ படத்தோட செகண்ட் சிங்கிள் இல்லைனா டீசர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தார்கள். இதுக்கான இன்டம் வந்து அர்ச்சனா கல்பாத்தி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து வெங்கட் பிரபுவும் வந்து இந்த மாதம் வந்து அப்டேட் வருகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விரைவில் கோட் அப்டேட் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஜூன் 20 இது வரைக்குமே அப்டேட் வரல. இதுக்கு மேலேயும் வந்து அப்டேட் வராது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணம் என்னன்னா, கள்ளக்குறிச்சியில் வந்து 37 பேர் கலாச்சாரம் குறித்து உயிரிழந்து விட்டார்கள். இதுக்கு கூட வந்து தளபதி விஜய் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் வந்து சோக சம்பவம் தமிழகத்தில் வந்து ஏற்படுத்தி இருக்கு. அடுத்த 2 நாளைக்கு இந்த சோக சம்பவம் இருக்கும். இந்த சமயத்தில் வந்து நாம் வந்து ஒரு அப்டேட் கொடுப்பது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஒரு நடிகராகவே இந்த அப்டேட் கொடுப்பது ரொம்ப தவறான விஷயம். இப்போ வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்கேன், இப்போ இந்த சமயத்தில் அப்டேட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தளபதி அவர்கள் சொன்ன மாதிரியும் இதனால் வந்து இந்த பிறந்த நாளுக்கு கோட் படத்தோட எந்த அப்டேட்டும் வராது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து விஜய் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது.